வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பட்டாணியும் மொச்சையும் நம்ம வருஷத்தில் 3 மாதம் தான் கிடைக்கும். என்னென்ன மாதம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை, மார்கழி, தை. இந்த 3 மாதத்தில் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் கிடைக்கும், ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா விற்பாங்க 1 கிலோ. இது அதுக்கப்புறம் சீசன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கூட விற்றுருக்காங்க. இப்போ நம்ம கம்மியாக விற்கும் போதே அதை வாங்கி நம்ம எப்படி அதை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பட்டாணியும் மொச்சையும் குறைஞ்சது வாங்கி ஒரு 8 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே பச்சையாக. இந்த மாதிரி நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், மொச்சை இது 7-8 மாதம் ஆகுது. நான் ஃப்ரீசருக்குள்ளே இதை வச்சுருவேன். இப்போ எப்படி அந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே கூட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம தேடினா கூட சில நேரம் பச்சை மொச்சை நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பச்சை மொச்சையும் பச்சை பட்டாணியும் உரித்து எப்படி அதை பதப்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த பட்டாணி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போதே நம்ம வாங்கிட்டு நான் சொல்கிறபடி நீங்கள் பதப்படுத்தி வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு நம்ம இதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே அந்த மாதிரி ஸ்டாக் வச்சுப்பேன். இப்போ நம்ம இந்த பட்டாணியை நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக உரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்து மொச்சையும் நான் உரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம பட்டாணியே உரிச்சாச்சு. இந்த மாதிரி இதை உரிச்சிட்டேன். இதில் சால்ட் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். போட்டுட்டு பாருங்கள், இந்த தண்ணி நார்மல் தண்ணி தான். நம்ம நார்மல் தண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே தண்ணியிலேயே இருக்கட்டும். நம்ம வெந்நீர் விடக்கூடாது. வெந்நீர் விட்டால் இதோட கலர் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ரெண்டாவது நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்ச உடனே அமுங்கி போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நமக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மொச்சை உரித்து எடுத்துக்கலாம். மொச்சையில் நிறைய ரெசிபி பண்ணலாம். மொச்சை காரக்குழம்பு வைக்கலாம், மொச்சை கருவாட்டு குழம்பு வைக்கலாம், மொச்சை கிரேவி வைக்கலாம். தொக்கு மாதிரி வச்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கெலாம் செமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீசன் டைமில் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்று, நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ் போகிற டைமும் சரி, இல்லை வேறு எதனா பிஸியாக இருக்கிற டைமில் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்காது. ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். ஃப்ரீசருக்குள்ளே வச்சிங்கன்னா தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம உரித்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம பட்டாணி உரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படி கொஞ்சம் நேரம் வைங்க. அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் மருந்தெல்லாம் அடித்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த கெமிக்கல்லாம் இருக்காது. நம்ம எப்பவுமே எந்த காய்கறியுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு லைட்டாக உப்பு போட்டு அலசிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா வடிஞ்ச உடனே ஒரு டவல் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல டவலாக போட்டு அதில் கொட்டி நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு 1 மணி நேரம் நம்ம வெளியவே வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பட்டாணி நான் 1 வருஷத்துக்கு வச்சுப்பேங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோவில் போடும்போது நான் அந்த டப்பாவில் கொட்டி வச்சுக்கிற பட்டாணியை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அடுத்த சீசன் வர வரைக்கும் ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்கணும். கீழே வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ மறுபடியும் அந்த கூடையில் கொட்டி கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் வைப்போம். ஃபேன் கடியில் வச்சுட்டு இப்போ டப்பாவில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ பட்டாணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். மொச்சையும் நல்லா காத்தார போட்டாச்சு. இதில் கொட்டி இதை அப்படியே நீங்கள்
கவரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வைக்கிறது இடம் அடைக்கல தவிர, ஆனால் ரொம்ப நாளைக்கு வராது கவரில் போடுறது. நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.